எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வினோதினி. நான் சிக்கல் பஞ்சாயத்துல ஒரு மகளிர் திட்டத்துல குழுவுல இருக்கேன். என்னோட பேரு என் குழுவை வச்சுதான் இது ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு செம்பருத்தி குழு என்னோட குழு பேரு. எனக்கு மகளிர் திட்டம் மூலியமா எனக்கு சிக்கல்ல சிங்காரவேலர் ஆப்போசிட்ல எனக்கு மதியங்காடின்னு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதன் மூலியமா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து சாருங்க ரெஃபர் பண்ணி மேடம் எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த மதியங்காடி எனக்கு வச்சு கொடுத்தாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல மூவ் ஆகுது. மக்களும் மத்தியில நல்ல ரீச். ஏன்னா இப்ப உள்ள மக்களும் மத்தியில நிறைய ஹெல்த் பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கு. ஹெல்த் எல்லாருக்குமே சுகர், பிபி அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கு. எல்லாம் ஃபுட் வைஸ் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க. இந்த மகளிர் திட்டம் மூலியமா எந்த ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இந்த பொருளை நம்ம சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். கைவினை பொருள் நம்ம எந்த வீட்டுல தயாரிக்கிற பொருள் மாதிரியே எல்லாமே கிடைக்குது. நம்ம இதை மக்களும் மத்தியில நிறைய ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமா இந்த மதியங்காடியை ஓபன் பண்ணி நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆகுது. நல்ல மூவிங். இப்போ ஒரு சில பேர் இதை நான் வாங்கிட்டு போறாங்க. நான் வீடு தேடி என்னால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு எங்களை கேக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மசாலா தூள் நம்ம வெளியில வாங்குறோம்னா கலப்படம் அதிகம். இது நம்ம ஹோம்மேடா நம்ம தயாரிக்கிறதுனால இதை நல்ல ரீச் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருள் ஆயில்லாம் இப்ப எல்லா ஆயிலும் பாமா எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அந்த சம்பந்தமா அதிகமாகுது. அதெல்லாம் கிடையல. இப்போ இந்த ஆயில் நம்ம செக்கு எண்ணெய் தான், நம்ம செக்குல தயாரிச்சா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க நல்லா ரீச் ஆயிட்டு இருக்காங்க. நல்ல சேல்ஸ் கொடுக்குறோம். இப்ப சிக்கல் கோயிலுக்கு டூரிஸ்டுங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. அந்த டூரிஸ்ட் வர்றப்போ ஒவ்வொருத்தவங்க இது என்ன பொருள், இது என்ன தயாரிக்கிறீங்க, எதன் மூலியமா தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம விளக்கம் கொடுக்குறப்போ இன்னும் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன், நிறைய நான் ரெஃபர் பண்ணி விடுறேன். இந்த பொருள் இங்க கிடைக்குது. இப்ப சிக்கல்ல இது எங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமா இருக்கு. நாங்க நாகப்பட்டினம் போய் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ ஒரு சில பொருள் எல்லாம் இங்க கிடைக்கிறப்போ எங்களுக்கு ஹெல்த் வைஸ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரெகுலர் கஸ்டமரும் இருக்காங்க. இங்க ஃபேமஸா உள்ளது சிலை தான். இங்க சிலை கைவினை பொருள், அதுவும் எஸ்ஹெச் மெம்பர் தான் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளும் இப்போ முருகர் சிலையெல்லாம் ஃபேமஸ். இப்போ கோயில்ல முருகர் அப்படிங்கிறப்போ அந்த சிலை நான் இங்கேருந்து முருகர் சிலைங்கிறது கோயில்ல கிடைக்காம இங்க கிடைக்குது. அப்படிங்கிறப்போ வெளியில இருந்து வர்றவங்க இப்போ சிதம்பரம், சீர்காழி அந்த மாதிரி எல்லாம் தான் வருவாங்க. அவங்க எல்லாம் பாக்குறப்போ அந்த பொருளை நல்ல உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க.